கதையோட ஆரம்பத்துல ஒரு சின்ன டவுன்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நெறைய தொடர் கொலைகள்ங்கிறது நடந்திருந்திருக்கும். அப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த விக்டிம்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமுமே ஒரு நினைவு அஞ்சலி மாரி அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு இரங்கல் மாரி தெரிவிப்பாங்க. அந்த வகையில இந்த வருஷமுமே அதே மாரியான ஒரு இரங்கல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குதா. பிளஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு அப்படின்னா, கடந்த 10 வருஷத்துல கடைசி கொலை நடந்து இப்போ தேதி வரைக்கும் கடந்த 10 வருஷத்துல வேற எந்த ஒரு கொலையுமே நடக்கவே இல்லை. இந்த டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் இறந்து போன அந்த விக்டிம்ஸை ஒவ்வொரு வருஷம் ஞாபகப்படுத்தினாலும் வருடங்கள் போக போக கொலை பண்ண அந்த கொலைகாரனை எல்லாருமே மறக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. பிளஸ் இந்த தொடர் கொலையை பண்ண அந்த கொலைகாரனை க்ளௌஹெச் கில்லர் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. அதனடா க்ளௌஹெச் அப்படின்னு பார்த்தா இந்த கட்டெல்லாம் போடுவாங்கல்ல, கயிறில் வந்து நாட் போடுவாங்கல்ல, அதுல நிறைய வெரைட்டி ஆஃப் நாட் இருக்கும். அதுல ஒரு டைப் ஆஃப் நாட்டு தான் க்ளௌஹெச்ங்கிறது. அந்த ஒரு நாட்டை அந்த கில்லர் அவனோட விக்டிம்ஸ் மேல யூஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் அவனுக்கு அந்த ஒரு நிக்நேம் வந்திருக்கு. இது எல்லாமே நமக்கு ஒரு வாய்ஸ் ஓவரில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாய்ஸ் கேம்பை காட்டுறாங்க. அந்த டவுனில் இருக்கிற இளவட்ட பசங்களாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான சில பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களுக்கு பேசிக்கான இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மென்டாலிட்டி, மாரல்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்பிரிட் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி தான். ஒன்ஸ் அந்த கேம்ப் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்களோட அப்பாவும் அங்கேருந்து கிளம்புறதா இருக்கிறாரு. அந்த கேம்போட ஹெட்டாக நம்ம ஹீரோட அப்பா தான் இருந்திருப்பாப்புல. இந்த கேம்பை கண்டக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த ஊருக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா முன்னின்னு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி லைக் ஊர்லயே ஒரு நல்ல பேர் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஊருக்கு இவ்வளவு நல்லவரா இருக்கிறவரு தன்னோட பையனான நம்ம ஹீரோவுக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டேடா தான் இருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபினான்ஷியல் கண்டிஷன் தான் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை போல. நம்ம ஹீரோ வந்து ஏதோ வேற ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு கேம்ப் வந்து முடிக்கிறதா இருந்துச்சு போல. அந்த கேம்பை முடிச்சுட்டா அவன் ஏதாவது வேலையில ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதனால அந்த கேம்ப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும், அதுல அடிஷ்னலா எனக்கு வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும், அது வேலை கிடைக்கும் போது எனக்கு உதவிகரமா இருக்கும்னு சொல்லியிருந்திருப்பானா. பட் அந்த கேம்புக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் செலவாகும் போல. இப்போதைக்கு அவ்வளவு காசு இல்லடா தங்கம். அது மட்டும் இல்லாமல் உன்னோட அங்கிள் வேற உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அவரை வேற பார்த்துக்கணும், அதனால இந்த வருஷம் இது கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அது என்னதான் தன்னோட ஃபியூச்சருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தன்னோட அப்பாவோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் பெருசாக நச்சரிக்கைலாம் செய்யல. ஓகேப்பா புரியுதுன்ட்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இருக்கும். அப்புறம் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருப்பானா, அப்போ அவனோட மொபைலுக்கு ஏமி அப்படின்னு அவனோட டோலி கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருக்கும். என்னதான் வீட்டுக்கு அடங்கின ஒரு பிள்ளையா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு லௌகீக வாழ்க்கை இருக்குது இல்லவா, ஆகையால் அவங்க அப்பாவுக்கு தெரியாம சாவியை எடுத்துட்டு காரையும் ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ அங்கிருந்து வந்துடுறான். ஒரு பார்க்கிங் லாட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணியிருந்திருப்பானா. இப்போதான் அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஆரம்பிச்சிருந்திருக்கு போல. ஒரு சின்ன டேட் மாதிரி தான் வந்துருப்பாங்க. வந்துட்டு ஓகே எனக்கு ஒன்று பிடிச்சிருந்திருக்கு அப்படின்னு சொல்லி மாறி மாறி அவங்களோட லவ் எல்லாம் பரிமாறிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ஏமிங்கிற பொண்ணோட கையில் ஏதோ ஃபோட்டோ மாதிரி ஒன்று தென்படுதா. எடுத்து பார்த்தா அது ஒரு போலரைட் ஃபோட்டோவாக இருக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒரு பொண்ணை ஆஃப் நேக்கடாக கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி கட்டி வச்ச மாதிரி இருக்குமா. அதை பார்த்தோன்னே அந்த ஏமிக்கு லைட்டாக பயமாயிருது. ஏய் என்ன வேலைடா பார்த்துட்டு இருக்கிற, என்னை இதுக்காக தான் கூப்பிட்டே அப்படின்னு சொல்லி அவள் பயப்படும் போது ஹீரோக்கு ஒன்றுமே தெரியாது. ஏய் நான் ஏன்ப்பா அதெல்லாம் பண்ண போகிறேன், சீரியஸ்லி அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாலும் இல்லை இந்த கார் உன்னோடது தானே, அப்போ இந்த ஃபோட்டோவும் உங்ககிட்ட இருக்குதுன்னா இல்லை இது சரிப்பட்டு வராது, என்னை கொண்டு போய் ஒழுங்காக வீட்டில் விடுன்னு சொல்லி அந்த பொண்ணு பயந்து போயிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அம்மா அப்பா அப்புறம் தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்களா. நம்ம ஹீரோவோட அப்பாவை பற்றி கேட்கவே தேவையில்லை, நல்ல ஒரு தகப்பன், ஈவன் நல்ல ஒரு ஃபேமிலி மேனும் கூட. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்செல்லாம் கொடுத்துட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட நம்ம ஹீரோ நேற்று அந்த ஃபோட்டோவை பார்த்துருந்துருப்பான்ல, அந்த காருங்கிறது அவங்க அப்பாவோடது தான். அந்த ஃபோட்டோவும் அந்த காருக்குள்ளே இருக்குதுன்னா மேபி அவங்க அப்பா பண்ணியிருந்திருப்பாரோ அப்படின்னு கூட நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வரவே இல்லை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன். அதுக்கப்புறம் அன்னைக்கு அவங்களோட சர்ச்சில் ஏதோ ஒரு கம்யூனிட்டி மீட்டிங் இருந்திருக்கும் போல, அதை அட்டன் பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்களா. அங்க பேண்ட் வாசிச்சுக்கிட்டு இருக்க அதுல அந்த ஏமிங்கிற பொண்ணுமே இருப்பா. ஹீரோவுமே அந்த ஏமியை பார்க்கும்போது அவ கண்டுக்கல, போட அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாளா. பிளஸ் நம்ம ஹீரோவோட அம்மா கூட ஒரு வயசான ஒரு நபர், நடக்க முடியாத மாதிரி ஒரு நபர் இருக்கிறாருல, அவரு நம்ம ஹீரோவோட அப்பாவோட தம்பி, ஹீரோவோட அங்கிள். அவருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும், அதனால தான் ப்ராப்பரா நடக்க முடியாம இருக்கிறாரு. இவங்க தான் பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த கம்யூனிட்டி மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பில்லி அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் கூட மீட் பண்ணி வெளியில பேசிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்லயே கேசிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருப்பாளா. ஆனா அந்த பொண்ணுங்கிறவ லைக் ஒரு நான் பிலீவர் போல. அவ ஒரு கிறிஸ்டினே கிடையாது, ஆனா இருந்தாலும் சர்ச்சுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கானா, ஏதாவது ஷூட்டிங் இது பண்ண போறாளா அப்படின்னு இந்த பில்லி பயங்கரமா ஓவர் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான்.
இந்த டவுன்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே லைக் ஒரு கம்யூனிட்டிவா, ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த பில்லிங்கிற பையனுமே கொஞ்சம் ராடிக்கலா யோசிக்க செய்றான். பட் அந்த கேசி அப்படிங்கிற அந்த பொண்ணு இருக்கிறாள்ல, அவளோட அம்மா வந்து லைக் ஏதோ ஒரு தப்பான ஒரு தொழில் பண்றாங்க. அவைங்க வந்து அதுக்கப்புறம் ஓடி போயிட்டாங்களாமா அப்படிங்கிற மாரி நெறைய ரூமர்ஸ்ங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்திக்கு இந்த சர்ச்சுக்கு முன்னாடி என்ன வேலைங்கிற மாரிலாம் அந்த பில்லி பேசிக்கிட்டு இருந்தா, அந்த பில்லி ஒரு மாரி அவள வில்லிஃபை பண்ணி தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா ஹீரோவுக்கு என்னடா உனக்கு அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா? அவள பத்தி பேசணுங்கிறங்காட்டி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறியேன்னு கேட்டதுக்கு கரெக்டா ஹீரோவோட அம்மா தம்பி கார்ல ஏறுப்பா கிளம்பணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பிளஸ் ஹீரோ கார்ல ஏற போகும்போது அவனோட மைமாவான அந்த ஏமிங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ அங்க வந்த இன்னும் சில பொண்ணுங்க கிட்ட நேத்து நைட்டு அந்த போலரைட் போட்டோ ஒன்று பார்த்து இருந்திருப்பாள், அது ரிலேட்டடா பேசிக்கிட்டு இருக்கிறா போல. லைக் அங்க இருக்கிற அந்த பொண்ணுங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறத அவனுமே கவனிக்க செய்யறான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஃபேமிலியா ஒன்னாக்கு வந்து ஏதோ அவங்க சர்ச் ரிலேட்டடா சில கார்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கிறான் போல. அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனோட மொபைலுக்கு மெசேஜ் வரும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வரும். என்னடா நீ சரியான பொறுக்கியா இருப்ப போல, உன்னை பத்தி அந்த ஏமி சொன்ன விஷயங்கள்ல உண்மையாடா என்ன அப்படின்னு ஒரு 4-5 பேருக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குமா. அதை பார்த்தோன்னே ஹீரோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுறான். இவ அதை பார்த்தா என்கிட்ட சண்டை போட்டா அதெல்லாம் ஓகே, பட் இருந்தாலும் எதுக்கு இதை ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருந்திருக்கான்னு உனக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்க்கு மேலேயுமே திருப்பியும் அந்த இடத்துல ஒரு கேதரிங் மாதிரி நடந்திருக்குமா, ஒரு கம்யூனிட்டி மீட்டிங் மாதிரி. அதை அட்டன் பண்றதுக்காக ஹீரோ போயிருந்திருப்பான். அந்த இடத்துல அந்த பாய்ஸ் கிளப் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆளுங்களும் வந்திருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த பில்லி இருக்கிறான்ல, அவன்லாம் அடே நீ ஒரு பொம்பளை பொறுக்கியாடா அப்படின்னு தூரத்துலேருந்து கேட்டிருந்துருப்பானா. அந்த கூட்டத்திலேயே ஏமியும் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது ஹீரோவுமே பின்னாடியே போய் ஆமாம் எதுக்கு தேவையில்லாமல் என்னை பற்றின இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன்னு கேட்டதுக்கு இல்லைப்பா நான் ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் டெக்ஸ்ட் பண்ணேன், ஆனால் அது எப்படி ஊர் முழுக்க போச்சுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரியான ஒரு பதில் அவ சொன்னாலும் எது என்னமோ ஆனால் லைக் என்னை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இது சரிப்பட்டு வராது, கமான் வா வந்து உண்மையை சொல்லு, அது ஒன்றும் என்னோட வண்டி கிடையாது இல்லை, அதை நான் ஒன்றும் பண்ணல, நான் கடவுள் மேலே ப்ராமிஸா சொல்றேன்னு சொன்னாலுமே அது உன்னோட பிரச்சனை நீயே பார்த்துக்கோ அப்படின்னா ஏமி அங்கிருந்து போயிடுவாளா. என்ன ராசா காதல் கிளிகள் கூட பஞ்சாயத்தா அப்படின்னு பின்னாடி அந்த கேசிங்கிற பொண்ணு வந்திருப்பா. உன்னை பத்தி ஊருக்குள்ள சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்களே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தியான்னு கேட்டதுக்கு ஆமா திடீர்னு ஏதோ ரூமர்ஸ் எல்லாம் என்னை பத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அது எதுவுமே உண்மை இல்லைங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு அந்த கேசிங்கிற பொண்ணும் கொஞ்சம் பரிதாபப்படுற மாதிரி கரெக்ட் தான், இந்த மாதிரி ரூமர்ஸ் பேசினாங்கன்னா சின்ன பசங்களா இருக்கிற நமக்கு அது கொஞ்சம் பாதிப்பா தானே இருக்குன்னு சொல்ல, நீ என்னை பத்திலாம் பரிதாபப்படுங்கிற அவசியம் கிடையாது, நீ எப்படிப்பட்ட ஒருத்தி உன் அம்மா எப்படிப்பட்ட ஒருத்தின்னு தான் ஊருக்கே தெரியுமேன்னு அவன் ஒரு மாதிரி பேசுவானா. என்னடா ஏதோ ஊர்ல உன்னை பத்தி பொம்பளை பொறுக்கின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே போனா போதுன்னு ஆறுதல் சொல்றதுக்காக வந்தா என்னையே அசிங்கமா பேசுற மாதிரி பேசுற, உங்களுக்கு வந்தா ரூமரு எங்களுக்கு வந்தா உண்மையா ஆளப்பாரு அப்படின்னு அவ ஹீரோவை திட்டி விட்டுருவா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதோ இந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அப்பா ஜாலியாக சின்ன குழந்தைங்க கூட எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாரு. அதை பார்க்க ஹீரோவுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு பாசம் நேசமோட இருக்கக்கூடிய நம்ம அப்பாவோட காரில் அப்படி ஒரு கொடூரமான ஒரு ஃபோட்டோ இல்லை அது கண்டிப்பாக அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார், அது தெரியாம தான் வந்திருக்கும் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான், தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக்கிறான். இருப்பினும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எதுக்கும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேன்னு அவங்க அப்பா வீட்டில் இல்லாத நேரம் கார் எடுத்துட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமா அவங்க வீட்லேயே அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஹாபிக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் போல, சில ரிப்பேர் வேலைகள்லாம் அதெல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு ஷெட்டு மாதிரி வச்சுருந்துருப்பாரா. அந்த ஒரு ஷெட்டுக்கு ஹீரோ போகிறான். ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, நிறையா டூல்ஸு ஸ்பேனர்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது க்ளூ கீது கிடைக்குதா அப்படின்னு அவனும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் அங்கே ஃப்ளோரில் வந்து ஒரே ஒரு வுட்டு மட்டும் தனியாக ஆடுற மாதிரி தெரியுது. அதை எடுத்துகிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஆனால் அந்த பாக்ஸில் நிறையா மேகசின்ஸ் இருக்கும், இந்த செக்ஷுவல் கான்டென்ட் இருக்கிற மாதிரியான மேகசின்ஸாக இருக்கும். என்னடா அது இந்த மாதிரியான மேகசின்ஸ்லாம் அப்பா கிட்ட இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாக் ஹீரோ கிட்ட இருந்தாலும் அதுக்கும் மேலே அந்த கண்டென்ட்டோட டெபிக்ஷன் இருக்குதுல்ல அது எல்லாமே பயங்கர வயலண்ட்டாக இருக்கும். ஓகே ஃபைன், வயலண்ட்டாக இருக்கிறதுமே ஒரு டைப் ஆஃப் ஃபெட்டிஷ் அப்படின்னு கூட நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆனால் அந்த மேகசின்ஸுக்கு அடியில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அதில் ஒரு உண்மையான ஒரு லேடியை ஏதோ ஒரு ஆள் போலரைட் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்த மாதிரியும் அந்த லேடியோட பேர் நோரான்னு கீழே எழுதிட்டு சைடில் லக்கீஸ் ஃபேவரட்டுங்கிற மாதிரியும் எழுதியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட கார் சத்தம் கேட்டோன்னே ஹீரோ அங்கேருந்து போயிருந்திருப்பானா. அவங்க அப்பா ஏதோ திங்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாரு போல், அதையெல்லாம் கொண்டு வந்து கராஜில் வச்சுட்டு திருப்பியுமே இந்த ஷெட்டுக்கு அவர் வரும்போது அவர் லாக் போட்டிருந்திருப்பார்ல, அந்த லாக்கில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கிறத கவனிக்கிறாரு. யாராவது நீக்க ட்ரை பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்னு கொஞ்சம் சந்தேகம் வர மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அன்றைக்கி நைட்டு ஹீரோ இன்டர்நெட்டில் அவங்க அப்பாவோட கேபினில் அந்த ஃபோட்டோ பார்த்துருந்துருப்பான்ல, அதில் வந்து நோராங்கிற பேர் இருக்கும். ஆகையால் அதை போட்டு தேடி பார்க்கும்போது எஸ் இவங்க ஊரில் தான் அந்த நோரா அப்படிங்கிற அந்த ஒரு லேடி இருந்திருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சீரியல் கில்லிங்கில் இறந்து போயிருந்திருக்காங்க.
என்னடா இது எங்க அப்பா எனக்கு தெரியாத ஒரு கொலைகாரரா இருந்திருக்காரோ அப்படின்னு ஹீரோவுக்கு சந்தேகம் வரும்போது கரெக்டா அவங்க அம்மா வந்திருப்பாங்களா. அவங்க அம்மா வந்தோடனே அவன் டக்குன்னு கம்ப்யூட்டரை க்ளோஸ் பண்ணிடுவான். ஆனா ஹீரோ பதறத பார்த்தோன்னே என்ன தம்பி சல்லாபம் கேக்குதா அப்படின்னு ஹீரோவை அவங்க தப்பா நினைச்சிருவாங்களா. அவன் ஃபர்தரா எக்ஸ்பிளைனும் பண்ணிக்கல. பட் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கிறாருல அவரு அந்த ஷெட்டுக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நேற்று நைட்டு நீ ஏதோ பலான படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி உங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. வெல் ஃபைன், நீ அதை என்ன ஏது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அது ஏன் அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏன் நம்ம மைண்டுக்கு வருது, அதை நீ எப்படி டீல் பண்ணணும் தான் உனக்கு நான் சொல்ல போறேனே தவிர உன்னை நான் திட்டலாம் போறது இல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரியாம நீ ஏதோ ஒன்று பண்ற அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காத. அன்னைக்கு நீ என்னோட காரை எடுத்துட்டு போனேல நைட் டைம்ல, அதுவுமே எனக்கு தெரியும். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உனக்கு வேணாம். எனக்கு எல்லாமே தெரியும். உன் வயசுல இருந்து தான் நானும் வந்திருக்கேன். பிளஸ் நம்மளோட உடல்கள், மனிதர்களோட உடல்கள் இருக்குதுல்ல, இதை வந்து கடவுள் தான் உருவாக்குனாரு. ஸோ கடவுள் ஒரு விஷயத்தை உருவாக்கி இருந்திருக்காருன்னா அது எவ்வளவு புனிதமான ஒரு மேட்ரு. அப்படி புனிதமா இருக்கக்கூடிய இந்த மனிதர்களோட உடலை நாம சல்லாபத்தோட பாக்குறதுங்கிறது சரியில்லை. அது தப்பான விஷயம். கண்டிப்பா இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து நம்மளோட மூளையில தோண ஆரம்பிக்கும். நம்மளோட பிரெயின்ல அந்த மாதிரியான இமேஜினேஷன்ஸ் எல்லாமே ஏற்படும். அந்த இமேஜினேஷன்ஸை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா அந்த இமேஜினேஷன்ஸை ஒரு காரணமா காட்டி நம்ம அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது, அந்த மாதிரியான கண்டென்ட்டை கன்சியூம் பண்றது, இது எல்லாம் தான் தப்பு. ஸோ எண்ணங்கள் வருது அப்படின்னா அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு தீனி போடுற மாதிரியான செயல்களை நம்ம செய்யாம இருந்தாலே கடவுளை விட்டு விலகி போகாம இருப்போங்கிற மாதிரி அவர் ஹீரோவுக்கு ரொம்ப ஜாலியா ஃபன்னா தான் இந்த ஒரு அட்வைஸை போட்டிருந்திருப்பாரா. ஒன்றுமே பண்ணாததுக்கெலாம் இந்த அறுவையை வாங்கின ஹீரோவும் அதுக்கப்புறம் நேராக சைக்கிளை எடுத்துட்டு அவனோட ஃப்ரெண்ட் அந்த பில்லி இருக்கிறான்ல அவனை போய் மீட் பண்ணுறானா. மீட் பண்ணி இந்த மாதிரின்னு என்னை பற்றி அந்த ஏமிங்கிற புள்ள என்னென்னமோ ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்துருக்கா. அந்த ஃபோட்டோ வந்து காரில் இருந்ததுங்கிறது உண்மைதான். ஆனால் நான் எந்த ஒரு பொண்ணையை வந்து தப்பான விதத்துலலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், அதை பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த பில்லிங்கிற பையன்கிட்ட தான் சொல்லி, முதல்ல தம்பி நீ என்னை தப்பாலாம் நினைக்காதப்பா, நான் ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆளெல்லாம் கிடையாதுன்னு தன்னை நிரூபிக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணுவானா. பட் அந்த பில்லியுமே ஏற்கனவே பார்த்த மாதிரி கொஞ்சம் ரேடிக்கலான ஒரு நபர். நீ பாவம் பண்றேன்னு அதை உன்னோட வச்சுக்கோங்கிற மாதிரி பேசிட்டு போயிருந்திருப்பானா. இப்போ நான் என்னடா பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே வருத்தமாக போயிடுது. என்ன மேட்டர்னு பார்த்தா இப்போ ஹீரோவுக்கு அந்த ஒரு ஃபோட்டோ காரில் இருந்த காரணத்தால் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கியா இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைங்கிறது தன்னோட நண்பர்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அடிஷ்னலாக தன்னோட அப்பா வந்து ஒரு வேளை ஒரு சீரியல் கில்லராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஹீரோவுக்கு இருக்கு. ஆனா அந்த சந்தேகமே ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு. ஏன்னா ஒரு ரொம்பவுமே நல்லவர் இருந்தாலும் அந்த போட்டோ எப்படி காருக்குள்ள வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. ஆகையால் இந்த மேட்டரை தன்னோட தலைக்குள்ளேயே போட்டு அப்படியே குமரிக்கிட்டு இல்லாம யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணலான்னு பார்த்தா அவனோட 6 உயிர் நண்பனான பில்லியே இந்த மாதிரி ஹீரோவை அசிங்கமா பேசிட்டு போயிருந்திருக்கான். வேற என்ன பண்ணலான்னு யோசிக்க அப்பதான் அவங்களோட சர்ச் முன்னாடி அந்த கேசிங்கிற ஒரு பொண்ணு இருப்பாள், அவளை போய் மீட் பண்ணலான்னு போயிருந்திருப்பானா. சும்மா தூரத்துல இருந்து பாக்குறான். அந்த பொண்ணு அங்கதான் கொஞ்சம் ஏதோ நியூஸ் பேப்பர் மாதிரி படிச்சுட்டு இருந்திருப்பா போல. பட் ஹீரோ குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு இவன் என்னடா என்கிட்டலாம் வரான் அப்படின்ட்டு அங்கிருந்து வேகமாக போயிருந்துருவாளா. காட்டு பகுதிக்குள்ள நுழைஞ்சிருவா. ஹீரோவுமே லைக் பொண்ணே நில்லு அப்படி இப்படின்னு எதுவுமே கூப்பிடாம அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி க்ரீப்பியா பின்னாடியே வருவானா. ஒரு பாயிண்ட்ல அவளே நிறுத்தி என்னடா வேணும் உனக்கு, பொண்ணுங்களை ஒரு மாதிரி போட்டோ எடுத்து பார்க்கறது மட்டும் இல்லாம இப்போ என்னடா நேர்லயே பார்க்க ஆரம்பிச்சிட்டியாடா அப்படின்னு அவ அந்த ரூமரை பேஸ் பண்ணி ஹீரோவை திட்ட ஆரம்பிப்பாளா. இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு ஆக்சுவலி சில விஷயங்களை பத்தின கேள்விகள் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டவுன்ல நடந்துகிட்டு இருந்த அந்த ஒரு சீரியல் கில்லிங் அது ரிலேட்டடா உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் பேசி ஆகணும்னு சொன்னா, என்னடா நான் இந்த ஏரியால இருக்கிற காலேஜ் பசங்க கூட அப்படி இப்படின்னு இருந்தங்கிற மாதிரியான ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஆகையால் யார் கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு இந்த ரூமரை நம்பிக்கிட்டு நீ என்னை ட்ரை பண்ணுறதுக்காக வந்திருக்கியாடா அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் கொஞ்சம் லைக் ஹீரோவை டெஸ்ட் பண்ணுவாளா. ஓ அப்படி வேற உன்னை பற்றி ஒரு ரூமர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோட ரியாக்ஷனுங்கிறது இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இல்லை, எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த ஒரு சீரியல் கில்லிங் இருக்குதுல்ல இது ரிலேட்டடாக தான் சில கேள்விகள் இருக்கு. எனக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தால் பெட்டராக இருக்கும்னு யோசிச்சேன்னு சொன்னால் அந்த கேஸையுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகே உன்னோட வார்த்தைகள் ஏதாவது உண்மை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 மணிக்கு மேலே என்னோட வீட்டுக்கு வா, மறக்காம சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இது கொண்டு வாடா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாளா. சரின்னு ஹீரோவுமே ஒரு 3 மணிக்கு மேலே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருந்திருக்க. அந்த பொண்ணு ஆக்சுவலி ஏற்கனவே இந்த ஒரு சீரியல் கில்லிங் இருக்குதுல்ல இது ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்கா. அஃபிஷியலி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சீரியல் கில்லரால் 10 பேர் கொலை பண்ணப்பட்டிருந்திருக்காங்க அப்படிங்கிறது டாக்குமெண்டட். ஏற்கனவே போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லேயே இது இருந்திருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பப்ளிக்லி அவைலபிள் தான் போல. அதனால தான் அது எல்லாத்தையுமே இவ கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்கா. அது ரிலேட்டடாக அந்த கில்லர் யாரா இருப்பா அப்படிங்கிற ஒரு
இன்வெஸ்டிகேஷன் ஆக்சுவலி இந்த ஒரு பொண்ணுமே பண்ணிட்டு தான் இருக்கிறா. அதனால தான் ஹீரோ கேட்டுக்கிட்ட காரணத்தால ஓகே இதை பத்தி பேசலாங்கிற மாதிரி இப்போ கூப்பிட்டு இருந்திருக்காளா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொலை நடக்கிறது எல்லாமே நின்று போயிருச்சு அப்படின்னாலுமே இந்த கொலைகள்லாம் பண்ணது ஒரு சீரியல் கில்லர், ஒரு சைக்கோபாத்தா தான் இருக்கணும். கொலை பண்ணுற அளவுக்கு இறங்கக்கூடிய ஒரு சைக்கோபாத் மென்டலி சேனாக இருக்க மாட்டாங்க. புத்தி சுவாயுதம் அப்படிங்கிறது சரியான நிலைமையில் இருக்காது. அவங்களுக்கு கொலை பண்ணியே ஆகணும். ஆகையால் இந்த 10 வருஷம் அந்த நபர் வந்து எந்த ஒரு கொலையும் இந்த ஊரில் பண்ணாமல் இருந்திருக்கலாம், மேபி வேற ஊரில் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா அந்த கில்லர் டெஃபினட்டாக அவனோட சைக்கோத்தனத்தை போக்கிக்கிறதுக்காக வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில மேட்டர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்திருப்பாளாம். ஆனால் ஒரே நாளில் வந்து தன்னோட அப்பா கில்லர் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோவால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. ஆகையால் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனோட பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஃப்ரெண்டு பையன் பில்லி இருக்கிறான்ல, அந்த பில்லிக்கு தெரிஞ்ச இன்னொரு பையனுக்கு நான் டியூஷன் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கிறேன், அதனால எனக்கு காசு தராங்களாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்லயுமே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் போயிட்டு ஈவினிங் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்திருப்பாங்களா. அடுத்த நாள் ஹீரோமே அந்த கேசியோட வீட்டுக்கு போயிட்டு 2 பேருமே அந்த கேஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா. ஆர்டிகல்ஸ்லாம் ரீட் பண்ணுறது, அது கனெக்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பார்த்துருந்துருப்பாங்க. அப்புறம் ஈவினிங் ஹீரோ அங்கேருந்து கிளம்ப இருக்கும்போது ஹீரோட அப்பா பார்த்துட்டாரு. ஓஹோ டியூஷன் எடுக்க போகிறேன்னு பையன் இங்கே தான் டியூஷன் எடுக்கிறானா அப்படிங்கிற மேட்டரை தெரிஞ்சிருந்திருப்பாரா. ஆகையால் நைட்டு ஹீரோ பல்லு வளைக்கிட்டு இருக்கும்போது வந்துருப்பாரு. வந்துட்டு உன்னோட அம்மா கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருந்துருக்கலாம், ஆனால் இந்த அப்பா கிட்ட நீ மாட்டிக்கிட்டே தங்கம், அப்புறம் டியூஷன் எடுக்க போறேன்னு யாரை போய் மீட் பண்ணுறேன்னு கேட்க ஆத்தி திட்ட போறாரான்னு ஹீரோ பயப்பட்டா அவரும் ஜாலியாக தான் பேசுறாரு. பரவாயில்லையே என் பையனுக்கு ஒரு பொண்ணையெல்லாம் பிடிச்சிருந்துருக்கு, எப்பட்றா உனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பட் அதை வீட்டுக்கு தெரியாமல் வச்சுக்கிறது அதுதான் பிரச்சனை. ஆகையால் அவளை நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. வேற வழி அடுத்த நாள் ஹீரோ அவளை மீட் பண்ணுறதுக்கு போயிருந்திருப்பான்ல. கொஞ்ச நேரம் அப்படியே சில தேடுதல் வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி என் வீட்டுக்கு நாளைக்கு இல்லை இன்னைக்கு நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக வரையான்னு கூப்பிட முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாளாம். இல்லைப்பா அது அப்படி கிடையாது, ஆக்சுவலி நம்ம 2 பேரும் டேட் பண்ணுறங்கிற மாதிரி என்னோட வீட்டில் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆகையால் அப்படிலாம் இல்லைப்பா இது வந்து வேற ஒரு மேட்டர் அப்படின்லாம் சொல்லி என்னால் சமாளிக்கலாம் முடியாது. ஸோ வேற வழி இல்லை, நானும் சரண்டர் ஆகிட்டேன், நீயும் கொஞ்சம் மனசு வச்சு வந்து எட்டி பார்த்து சாப்பிட்டு போனேன்னா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது சரின்னு அவ்வளோ ஒத்துக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவோட அம்மா ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க போல. ஆகையால் கேசியோட மத நம்பிக்கைகள் பற்றிலாம் கேள்வி கேட்கும்போது அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை தாயே, நான் வெளியில் நின்று நடக்கிற கூத்தெல்லாம் வேடிக்கை பார்க்கறதோட சரின்னு சொல்லியிருந்திருப்பாளா. அவளோட பதிலுங்கிறது ஹீரோட அம்மாவை கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி தெரிய உடனே ஹீரோ தான் இல்லை அவள் சும்மா ஜோக் பண்ணுறா, ஊர் உலகத்தில் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் இந்த அளவுக்கு கடவுளுக்கு ஊழியம் பண்ணுற ஒரு பெண்மணியை நீங்கள் தேடி கண்டே பிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு பயங்கரமாக பில்டப் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தான் இந்த பாய்ஸ் கிளப்போட ஒரு லீடராக நம்ம ஹீரோட அப்பா இருக்கிறாருல. ஆகையால் நீங்கள் வெளியில் இந்த கேம்ப்லாம் போடுறதுக்காக போகிறீங்கும் போது நீங்கள் நிறைய இந்த நாட்டை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்களா, கேம்பிங் போடுற விஷயங்களை பற்றி. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கயிறை வச்சு முடிச்சு போடுறது எவ்வளோ விதம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க இது எதுக்கடி தேவையில்லாம அவர்கிட்ட கேட்குறங்கிற மாதிரி ஹீரோ பேச்சை மாத்துறதுக்காக ரொம்பவுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஒன்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ கேசியை ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வரும்போது அப்போ கேசி வண்டியை ஓரமாக நிறுத்த சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாளாம். ஒரு மாதிரி பயங்கர நெக்கிலான பார்வையோட என்னடா உங்கள் அப்பா கில்லராக இருப்பார் நீ நினச்சி அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அப்புறம் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறான். ஆமாம் எங்கள் அப்பாவோட ஷெட்டில் வந்து ஒரு வித்தியாசமான சில மேகசின்ஸ் எல்லாமே இருந்துச்சு, கூடவே ஒரு ஃபோட்டோவுமே இருந்துச்சுன்னு சொல்லும்போது இவளுக்கு நம்ம கேசிக்கு எப்படி இந்த டவுட் வந்துச்சுன்னு பார்த்தா அதான் ஹீரோவோட அப்பா கிட்ட சும்மா உங்களுக்கு எத்தனை அந்த நாட்டை பற்றிலாம் தெரியுங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பாள்ல. ஆனால் அதை பற்றி கேட்காத இதெல்லாம் பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்போ கொஞ்சம் பதட்டப்பட்டிருந்திருப்பான். ஆகையாலும் அப்பா மேலே உனக்கு சந்தேகம் இருந்திருக்கு ஜஸ்ட் பிகாஸ் அவர் வித்தியாசமான மேகசின்ஸ் எல்லாம் படிக்கிறாருங்கிற காரணத்தாலையா. அதெல்லாம் ஒரு ஃபெட்டிஷ்டா, ஒரு தனிப்பட்ட நபருக்கு இந்த கிங்கி ஃபெட்டிஷ் இருக்குங்கிற காரணத்தால நீ அவங்கள கொலகாரன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு யோசிக்கிறதுலாம் டூ மச்சா இருக்குது. அப்புறம் என்ன சொன்னேன், அதே ஒரு பாக்ஸில் ஒரு போலரைட் ஃபோட்டோ, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சுன்னு அதில் வந்து லக்கீஸ் ஃபேவரட்னு எழுதியிருந்ததா, அருமை வாழ்த்துக்கள், தேவையில்லாமல் அப்பாவையெல்லாம் சந்தேகப்பட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கியிருந்திருப்பாளா. அப்புறம் ஹீரோவுமே வீட்டுக்கு வரும்போது அவனோட அப்பா தங்கச்சி அம்மா அப்படின்னு சொல்லி 3 பேர் அந்த இடத்துல சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோ கதை பார்க்கும்போது ஓகே நம்ம தான் தேவையில்லாமல் நம்ம அப்பா மேலே இவ்வளோ சந்தேகத்தை வச்சுட்டு இருக்கிறோம் போல, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிடுவானா.
அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஜன்னலை போட்டு தட்டுறாங்க. அது அந்த கேசிங்கிற பொண்ணா தான் இருக்கும். ஹே இங்க என்ன பண்றேன்னு கேட்டதுக்கு, இல்ல நீ அந்த போட்டோல ஏதோ லக்கீஸ் ஃபேவரட்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தீல, அதை பத்தி நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். அது இறந்து போன ஏதோ ஒரு விக்டிம் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. வேணும்னா அந்த ஒரு போட்டோவை காட்டுறியான்னு கேட்கும்போது சரின்ட்டு 2 பேரும் அந்த ஒரு ஷெட்டுக்கு போயிருந்திருப்பாங்களா. போய் பார்த்தா அங்க இருந்த திங்ஸ் எதையுமே இப்ப காணோம். ரைட்டு அப்பா அதை எடுத்துட்டாரு போலயே அப்படின்னு இவங்களுக்கு புரிய வர, இருந்தாலுமே அந்த கேசி கேட்காம கையை விட்டு சும்மா நோண்டி பார்ப்பாளா. அப்ப அங்க பலகைக்கு அடியில ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கும். ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட்ங்கிறது ஏதோ இந்த மனிதர்கள் எல்லாரையுமே ஒரு இடத்துல வச்சு அவங்கள என்ன மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த மிஷினரி செட்டப்லாம் ஒரு ரூம்ல பண்ணி வச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்குமா. இது உங்க அப்பாவோட கையெழுத்தா அப்படின்னு அவ கேட்குறா. பட் நம்ம ஹீரோவுக்கு தெரியல, பிளஸ் ஐடியாவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வெளியில நாய் குலைக்கிற சத்தம் கேட்டோன்னே சரி சரி இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு கேசியை அங்கிருந்து அனுப்பி விட்டுருவானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும், ஒருவேளை இப்படி ஒரு செட்டப்பை நம்ம அப்பா இது பண்ணி வச்சிருந்திருப்பாரோன்னு. இவங்க வீடு இருக்கு, ஷெட் இருக்குது, அதை தாண்டி பிரைவேட்டான ஒரு இடம் அப்படின்னா ஒருவேளை பேஸ்மெண்டா இருக்குமோன்னு அவங்களோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறானா. அந்த இடத்துல இன்னொரு ஒரு டோர் ஒன்று இருக்கும், அதையுமே நீக்கிட்டு உள்ள இறங்கினா அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ இதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் லாக் பண்ணி வச்சிருந்திருக்காரு போல. பயங்கரமா கப்படிச்சுக்கிட்டு இருக்கும். கூடவே அந்த இடத்துல நிறைய கைவிடப்பட்ட திங்ஸ் மாதிரிலாம் இருக்க. என்னடான்னு எடுத்து பார்க்குறான். அந்த இடத்துல அப்படியே ஒரு புக் நிறைய எப்படி ஒரு மனிதனை வந்து டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டீட்டெயில்டான ஸ்கெட்ச் ஒர்க் போட்ட மாதிரி இருக்கும். உண்மையாலுமே இதெல்லாம் நார்மல் பர்சன் தான் பாப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட கூடவே அங்க வேற என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அதுல சோஃபார் ஒரு 10 பேர் இறந்து போயிருந்திருக்காங்கல்ல அஃபிஷியலா, அந்த இறந்து போன 10 பேரோட டிரைவிங் லைசன்ஸுங்கிறது இருக்கும். அவ்வளவுதான், ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிட்டான் நம்ம அப்பா தான் இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு. அப்புறம் இதை பத்தி எதுவும் பெருசா பேசிக்க முடியாம அப்படியே ரூம்ல போய் உட்காந்துருப்பானா. அப்ப அவங்க அப்பா வருவாரு, என்னடா தங்கம் டெய்லி நேரமா எழுந்திருச்சுக்குவே, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கிட்ட வரும்போது இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவானா. உடம்புலாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, மேபி டயர்டா ஃபீல் ஆகுறியோ என்னமோ. சரி இருக்கட்டும், நான் உனக்கு செரல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகு, நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒரு ட்ரெக்கிங் போக போறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் மலை ஏறி வந்துகிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவோட அப்பா கையில ஒரு ரைஃபிள் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பா ஒரு கொலைகாரரு 10 பேரை இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மேட்டர்லாம் தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு பயங்கிறது ஏற்கனவே இருக்கு. போதாத குறைக்கு இப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள அவங்க அப்பா பின்னாடி ஒரு ரைஃபிளோட அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த நடந்து வர தூரம் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு லைக் அவ்வளோ மரண பயத்தை கொடுத்துருந்துருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் கரெக்டாக ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, சரி எத்தனை பேருக்கு இந்த மேட்டர் தெரியும்னு. அவள் தான் கேட்டோன்னே நம்ம ஹீரோவுக்கு பகீர்னு ஆயிருச்சு. இல்லையப்பா எதை பற்றி பேசுறீங்க, தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ எதுவும் தெரியாத மாதிரி கொஞ்சம் ஆக்டிங் போட பார்க்குறானா. அப்புறம் அவங்க அப்பாவே ஓப்பனாக சொல்லிடுறாரு, இங்கே பாரு எனக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது, அந்த ஷெட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் அந்த இடத்துக்குலாம் நீ போகக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன்ல, அதை மீறியே நீ போயிருந்திருக்க. சரி என்னோட ப்ரைவசி நீ மதிக்கல, நான் உங்களுக்குலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி சில விஷயங்களை மறைச்சி வச்சுருந்துருக்கேன், அதையெல்லாம் நீ பார்த்துட்ட அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. பட் நீ அதை பார்த்தங்காட்டி என் மேலே என்ன ஒப்பீனியன் வச்சுருந்திருக்கோ அது உண்மை கிடையாது, இது எதையுமே நான் பண்ணலைங்கிற மாதிரி சொல்லுவாரா. யோ என்னையா சொல்கிற அப்படின்னு ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. ப்ளஸ் அவனுக்கு நம்பருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் அந்த ஆள் ஒரு மேட்டரையே சொல்கிறான். ஆக்சுவலி அவரோட தம்பி இருக்கிறாப்லையில அந்த கை கால் வராமல் ஆக்சிடென்ட் ஆன வந்த நபர் அவரு தான் இந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்னும், அவன் இந்த மாதிரியான சேட்டை பண்ணுறான் அப்படின்னே தெரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து போலீஸ்கிட்ட சொல்லலாம், இவன் வந்து இப்படி ஒரு கொலைகாரனாக இருக்கிறாங்கிற விஷயத்த சொல்லலாம் தான் நினச்சேன். பட் அப்போ தான் எனக்கு உன்னை பற்றியும் உன்னோட அம்மாவை நினச்சும் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா தன்னோட தம்பி வந்து இப்படி ஒரு சீரியல் கில்லராக இருக்கிறான் அப்படிங்கிற மேட்டர் மட்டும் இந்த கம்யூனிட்டியில் தெரிய வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இவங்க எல்லாரையுமே ஒரு சீரியல் கில்லர் குடும்பம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையுமே இந்த சொசைட்டி வந்து இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஆளுங்க ஒதுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. கூடவே இவ்வளோ நாளாக கொலை பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோட தம்பிக்குமே கடவுளாக பார்த்து ஆக்சிடென்ட் பண்ணி அவனால் இனிமேல் வேற எதுவுமே பண்ண முடியாத மாதிரி வீல் சேரில் உட்கார வச்சுட்டாரு. எப்படியும் அவன் இதுக்கு மேலே எந்த ஒரு தவறும் பண்ண போகிறது கிடையாதுல்ல, அதனால தான் இதை பற்றி நானுமே வெளியில் பேசாமல் அப்படியே விட்டுட்டேங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரிலாம் பண்ணேன். இருந்தாலுமே ஹீரோ லாஜிக்கில் ஒரு கேள்வி கேட்பான், உண்மையாலுமே அதுதான் உண்மை அப்படின்னா எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அந்த விஷயங்கள் அங்கிளோட
அந்த ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் வச்சிருந்திருக்கீங்க, அது எல்லாத்தையுமே தூக்கி போட வேண்டியதானே கேட்டதுக்கு அங்க அந்த ஆள் இன்னொரு மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்றாரு. உண்மையை சொல்ல போனா அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுறணும், எரிச்சிடணும்னு சொல்லி தான் நானுமே நினைச்சேன். ஆனா இந்த கம்யூனிட்டியில இருக்கிற ஆளுங்க 10 நபர்களை இழந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்கும். ஸோ அவங்களோட குடும்பங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும், அதுக்கான உரிமைங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அதனால என்னைக்காவது ஒரு நாள் தைரியம் வந்தா நான் கொண்டு போய் போலீஸ்கிட்ட இதை ஒப்படைச்சு என்னோட தம்பி தான் இந்த தப்பு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு அவனையுமே போலீஸ்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எனக்கு இருந்தது. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னை பத்தியும் உன் தங்கச்சியை பத்தியும் யோசிச்சுட்டு நான் எதுவுமே இது வரைக்கும் பண்ணல, எல்லா எவிடன்ஸையும் இன்னும் அப்படியே பத்திரமா தான் வச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது எல்லாத்தையும் நான் ஒரு எவிடன்ஸா வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தெளிவா 2 ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறான். ஒன்னு இதை மொத்தமா கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துருவோம், ரெண்டாவது இந்த எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத மாதிரி மொத்தமா அழிச்சிருவோம், நீங்க தான் சூஸ் பண்ணணும்னு சொல்ல சரின்னு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கிற மொத்த எவிடன்ஸையுமே நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே நெருப்பில் போட்டு அழிக்கிறாரு. கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த பாய்ஸ் கிளப்புக்கு போயிருந்திருப்பானா. அங்கே நம்ம ஹீரோவோட அப்பா வந்து அப்படியே சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காக கேசி இருக்கிறாள், அவள் வந்திருப்பாளா. வந்துட்டு இந்த மாதிரி நேற்று காலையில் அவங்க அந்த லக்கி அப்படிங்கிற மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை பற்றி தான் அவள் ஏதோ சில விஷயங்கள்லாம் சர்ச் பண்ணிட்டு வந்திருக்கா போல. ஆகையால் இது எல்லாத்தையுமே நீ பார்த்தாகணும்னு சொன்னால் ஹீரோ பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. எங்கள் அப்பா மேலே நான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன், அந்த சந்தேகம் எல்லாமே தப்புங்கிற மாதிரி நிரூபணம் ஆயிருச்சு, அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணதில்லை. ஆகையால் இதை பத்தி ஃபர்தரா எனக்கு தேடுறதுக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலும், ஏண்டாடே நீ உதவி கேட்கும் போது நான் பண்ணேன், நான் கேட்கும் போது நீ பண்ண மாட்டேடா அப்படின்னு கொஞ்சம் வாய்க்கா தகராறு ஆகும்போது அவ கையில வச்சிருந்த அந்த எவிடன்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருமா. அப்ப கரெக்டா வெளியில நடா பண்ணிட்டு இருக்கிறேன்னா அந்த பில்லி வந்திருப்பான். பில்லி வந்து அங்க இருக்கிற போட்டோவெல்லாம் பார்த்துட்டு, ஓ இவ கூட சேர்ந்து வேற இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறியாடா அப்படின்னு கொஞ்சம் ஓவரா நம்ம கேசியை பத்தியும் தப்பா பேசிடுவானா. ஹீரோவுக்கு கோவம் வந்துடும், போட்டு பில்லியை மொத்துன்னு மொத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த ஊரோட பாஸ்டர் இருப்பார், அவரு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, என்ன யூஸ்வலி இந்த கை வைக்கிற வேலை கோவப்படுறது இது எதுவுமே நீ முன்னாடி பண்ண மாட்டியே, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன, எதுக்கு தேவையில்லாம இந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோவை கன்சோல் பண்றதுக்காக சில ஆறுதலான வார்த்தைகள்லாம் பேசுவாப்புல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோ வீட்டில் இருக்கும்போது அப்போ ஜன்னல்ல சாரி அப்படின்னு யாரோ நோட்டு விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க, அது அந்த கேசியா தான் இருக்கும் போல. சரி இதுக்கு மேல இப்படியே ஊர்ல இருந்தா அப்படியே பஞ்சாயத்து ஆகும்னு யோசிச்ச ஹீரோ வேற ஏதோ ஒரு ஊருக்கு போய் ஒரு கேம்பை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, அந்த ஒரு கேம்புக்கு போறதுக்காக காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க போல. அதனால ஃபேமிலியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை அங்க இருந்து அனுப்பி விட்டு இருந்திருப்பாங்களா. அவன் அங்கேருந்து பஸ்ஸில் கிளம்பி போகும்போதுமே ஒரு மாதிரி சோகமாக தான் இருப்பான். அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் அப்புறம் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போது இந்த மாதிரி பாட்டி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டிருந்துருக்குமா. ஆனால் நம்ம ஹீரோவோட அப்பா இல்லை என்னால் முடியாது, எனக்கு இங்கே வேலைலாம் இருக்குது, ஆகையால் வேணும்னா நீங்கள் 2 பேரும் ஒரு 2 வாரம் போயிட்டு வாங்கலாம், வீக்கெண்ட் நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இவங்க 2 பேரையுமே அங்கேருந்து அனுப்பி விட்டுருந்துருப்பாரு. இப்போதைக்கு வீட்டில் யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா. தனியாக இருக்கிறவர் அதுக்கப்புறம் சும்மா ஊருக்குள்ளே சுற்றுறது, அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட பேசுறது, சூப்பர் மார்க்கெட் போகிறது அப்படின்னு நார்மலாக தான் போயிட்டு இருக்கும். பட் சூப்பர் மார்க்கெட்டில் இவர் கண்ணில் ஒரு லேடி தென்படுறாங்க. ஆனால் அந்த லேடியை கவுண்டரில் கூட வச்சு நோட் பண்ண வரும். அதுக்கப்புறம் நேராக அந்த லேடியோட வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பாரா. அந்த பொம்பளை தனியா தான் இருக்கிறா அப்படிங்கிறத நோட் பண்ணதுக்கு அப்புறமா அவளை ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு எண்ணங்கிறது இவரோட மனசுல வந்திருக்கு. ஆனா திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, நேரா அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட வீட்டோட அட்டிக்ல கேமரா ஸ்டாண்டு அதுக்கப்புறம் சில கயிறு அப்படின்னு இதெல்லாம் வச்சிருந்திருப்பாரு போல. அதையெல்லாம் எடுத்துட்டு வந்தவர் அவரோட ஒய்ஃப் யூஸ் பண்ற ஒரு ட்ரெஸ்ஸை அவரு போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை ஒரு கயிறை வச்சு கழுத்தை நெரிச்சு சாகடிக்கும் போது அவளை போட்டோ எடுத்தா இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அவரே ஒரு போலரைட் கேமரா வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாப்லையா. இந்த மாதிரி இந்த மனுஷன் சைக்கோத்தனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த எந்த ஒரு போட்டோவுமே அவருக்கு சாட்டிஸ்ஃபைங் இல்லாம இருக்கும்போது அப்ப திடீர்னு யாரோ காலிங் பில் எடுத்துற மாதிரி இருக்கும். உடனே மேக்கப்லாம் களைச்சிட்டு போய் பார்த்தா அது கேசி தான். ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லுவாளா. ஆனா ஹீரோவை ஏற்கனவே இப்படி ஒரு கேம்புக்கு அனுப்பிச்சிருந்திருக்கமே உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்டதுக்கு, ஓ அப்படியா, ரீசெண்டா நாங்க கொஞ்சம் பேசிக்கிறது இல்ல, அதனால மேபி சொல்லாம கொள்ளாம போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இது என்ன புதுசா இருக்க கேமரா, இது போட்டோலாம் எடுக்குமா என்னன்னு கேட்கும்போது அவருமே போட்டோலாம் எடுக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம கேசியா ஒரு போட்டோ எடுக்கிறாரா. இந்த போட்டோ வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி அவளை கிட்ட கூப்பிட்டு இருந்திருக்கேன். கரெக்டா கேசிக்கு யாரோ கால் பண்ணியிருந்திருப்பாங்க, அது தன்னோட அப்பா தான் அப்படின்னும் நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து அவ போயிருந்திருப்பாளா. இப்போதைக்கு அவர் நிறைய போட்டோஸ்லாம் வகை வகையா எடுத்து பார்த்துருப்பாரு, எதுவுமே அவருக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. கேசியோட போட்டோவுமே அவர் வச்சிருந்த
வச்சிருந்திருக்காரு. ஆனா எனக்கு இது எதுவுமே பத்த மாட்டேங்குதுன்னு பயங்கரமா ஏதோ புத்தி பேதலிச்ச மாதிரி அப்படியே பெட்ல போட்டு கத்தி அலறாரு. அவ்வளவுதான். அடுத்த சீன்லயே பயங்கர டிப் டாப்பா நேரா சர்ச்சுக்குலாம் போயிருந்திருப்பாரு. அங்க போறது, அதுக்கப்புறம் அந்த பாய்ஸ் கிளப்புக்கு போயிட்டு அங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறப்பாவே இருப்பாப்புல. திருப்பியும் வேட்டையாடணும் அப்படிங்கிற உணர்வுங்கிறது அவருக்குள்ள கிக்கினாக ஆரம்பிக்குது. என்ன மேட்டர்னு பார்த்தா பேசிக்கா இவர் ஒரு சீரியல் கில்லர் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 கொலைகளுக்கும் மேல இவர் ஆக்சுவலி பண்ணியிருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் கொலைகள்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகள் எல்லாத்தையும் அவர் நிறுத்திட்டாரு. ஆனா இவர் ஒரு சைக்கோபாத், இவர் மென்டலி அஃபெக்ட் ஆன ஒரு நபர். இப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு தொடர்ந்து அதுக்கு வந்து அந்த சைக்கோத்தனத்துக்கு ஏதாவது ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் சோஃபார் அவர் பண்ண அந்த கொலைகள், அந்த விக்டிம்ஸோட போட்டோஸ், அதுக்கப்புறம் நிறைய இந்த சைக்கோத்தனமான புத்தகங்கள், இது எல்லாத்தையுமே அந்த மனுஷன் எப்பப்பெல்லாம் அவருக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் இதையெல்லாம் பார்த்து பார்த்து தன்னைத்தானே அவர் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. பட் தன்னோட பையன் கிட்ட தான் நல்லவன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக அவர் வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே எரிச்சிட்டாருல. அதனால திருப்பியுமே அவரோட சைக்கோத்தனம் கிக்கின் ஆகும்போது அதை ஆசுவாசப்படுத்துறதுக்காக அவர் வச்சிருந்த எந்த ஒரு மேட்டருமே இப்போ அவர்கிட்ட இல்லை. ஆகையால் வேற வழி கிடையாது. அந்த சைக்கோத்தனத்துக்கு தீனி போடுறதுக்காக அவரு கொலை பண்ணியாகணும். காலையில கம்யூனிட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேல வீட்டுக்கு வந்தவரும் அவரோட ஒய்ஃபும் பொண்ணும் வந்து பேசி ஏதோ மெசேஜ்ல அனுப்பியிருந்திருப்பாங்க போல, வாய்ஸ் மெயில். அதையெல்லாம் கேட்க பெட்டில் கொலை பண்றதுக்கு தேவையான சகல பொருட்களுமே அப்படியே வச்சிருந்திருக்காப்புல. அப்புறம் என்ன, அந்த மார்க்கெட்ல ஒரு லேடியை ஃபாலோ பண்ணியிருந்தார்ல, நேரா அந்த லேடியோட வீட்டுக்குள்ள இறங்கி அந்த லேடி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே டிவி ஆஃப் பண்ணி இருந்திருப்பானா. டிவி ஆஃப் பண்ண சத்தம் கேட்ட உடனேயுமே அந்த லேடி எழுந்திரிச்சிடுறாங்க. இவர் முகத்துல இருந்து கால் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி மாஸ்க் வேற போட்டிருந்திருப்பாரா. கொஞ்சம் பயப்படும் போது அந்த ஆள் அப்படியே கன்னை எடுத்து காமிச்சிட்டு, இங்கே பாருமா, நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பேங்கை தான் கொள்ளையடிச்சிட்டு வந்திருந்திருக்கேன். ஆகையால் இப்போதைக்கு போலீஸுக்கு பயந்து இந்த இடத்துல ஒளிஞ்சிருந்திருக்கேன். உன்னோட காரை மட்டும் எடுத்துட்டு இங்கிருந்து நான் போயிடுவேனாமா. அது வரைக்கும் நீ எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்த அப்படின்னா நானும் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கேன். சரின்னு அந்த லேடியும் அமைதியாயிடுறாங்களா. அதுக்கப்புறம் இவர் அந்த லேடியை போலராய்ட் கேமராவை வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்குவார். அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு, இங்கே பாரு, என்னை பற்றி நீ ஏதாவது போலீஸுக்கிட்ட எது சொன்னீங்கன்னா என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இந்த ஃபோட்டோவை கொடுத்து உன்னை காலி பண்ண சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு, சரி வா, இங்கிருந்து நான் கிளம்பி போகும்போது உன்னை அப்படியே விட்டுட்டு போகிறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த லேடியை நேராக பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட கைகளை வந்து சும்மா கட்டி போட்டு போறேன், அதுக்கப்புறம் நீ போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லேடியை கையை கட்டுற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க வைக்கிறான். பட் ஒன்ஸ் கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே போட்டு கழுத்தெல்லாம் நெரிச்சு கழுத்துல அப்படியே கயிறை போட்டு கையெல்லாம் கட்டி காலையும் கட்டி நகர முடியாத மாதிரி அதே இடத்துல ஒரு ஏதோ மூட்டையை கட்டுற மாதிரி கட்டி போட்டுருவான். ஸோ இந்த அளவுக்கு முதல்ல உள்ள இறங்கணுன்னே பேச்சு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க எதிர்பாராத நேரத்தில் கட்டி போட்டு வச்சிருந்திருக்கான். கட்டி போட்டதுக்கப்புறம் அந்த லேடி சவுத்த பார்த்த மாதிரி தான் இருப்பாங்களா. இவருமே அப்படியே மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜாலியாக அதை ரசிச்சுட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்போ கன் எடுத்துக்கிட்டு பின்னாடி நம்ம ஹீரோ வரான். அவ்வளோதான், ஹீரோவை பார்த்தோன்னு இவருக்கு ஒரே ஷாக்கு. ஏய், நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, ஐயோ நீ என்னையா பண்ணி வச்சிருந்திருக்கேன்னு ஹீரோவுக்குலாம் பயங்கர அதிர்ச்சி. இப்போ அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட ரூம்ல யாரோ சாரி அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருந்திருப்பாங்கல்ல, அது அந்த கேசிங்கிற பொண்ணு தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்திருப்பா போல, அந்த லெட்டர்ல எழுதி இருந்திருக்கும். சரின்னு ஹீரோவுமே ஒரு கைவிடப்பட்ட மாதிரியான ஒரு வீட்டுக்கு போயிருந்திருப்பானா. ஆனா இந்த வீடு எதுன்னு பார்த்தா ஹீரோ அவங்க அப்பாவோட அந்த ஷெட்டில் இருந்து நோராங்கிற ஒரு லேடியோட போட்டோவை முதல்ல எடுத்து இருந்திருப்பான்ல, அதுல கூட லக்கீஸ் ஃபேவரட்னு எழுதி இருந்திருக்கும்ல, அந்த நோரா அப்படிங்கிற அந்த இறந்து போன லேடியோட வீடு தான் இதாமா. ஆகையால் உங்ககிட்ட நான் சில விஷயங்களை பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் இங்கதான் இருக்குது, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா ஹீரோ வரமாட்டேன்னு சொல்றான். ஏன்னா இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் தான் ஹீரோவோட அப்பா வந்து இதெல்லாம் நான் பண்ணல, என்னோட தம்பி தான் பண்ணனா, அவனை காப்பாத்துறதுக்காக தான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருந்தாங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. போதாத குறைக்கு ஹீரோவுக்குமே தன்னோட அப்பா ஒரு கொலைகாரனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டல் பயாஸும் இருக்கும். அதனாலேயே உண்மையை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிற மாதிரி கொஞ்சம் அடம் பிடிப்பானா. பட் கேசி எதிர்பாராத நேரத்தில் ஹீரோவுக்கு ஒரு உமாவை கொடுத்துட்டு, எனக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால பொத்தின வாடா அப்படின்னு ஹீரோவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட்டிட்டு போறான். அங்கே உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த நோராங்கிற அந்த ஒரு லேடியை கொலை பண்ணும்போது அந்த மர்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருந்திருக்குங்கிற மாதிரி அவ சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதெல்லாம் முடிஞ்சு போன மேட்டர்ப்பா அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து போக பார்த்தாலும், அது எப்படி எனக்கு மட்டும் சந்தேகங்கிறது இவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது, உனக்கு மட்டும் முடிஞ்சு போன மேட்டர்னு சொல்கிற, அப்படி என்ன உங்கள் அப்பா உங்கள்கிட்ட சொன்னார், நீ கன்வின்ஸ் ஆனேன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ சொல்லியிருந்திருப்பான், என்னோட அங்கிள் தான் இதெல்லாம் பண்ணினாரு, எங்கள் அப்பாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னும். ப்ளஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோவோட அங்கிளுக்கு இந்த கார் ஆக்சிடென்ட்டுமே நடந்திருக்கும், அதனால தான் அதுக்கப்புறம் இந்த தொடர் கொலைகள் எதுவுமே நடக்க இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறான். பட் ஆக்சுவலி இந்த
ஆக்சிடென்ட் இருக்குதுல்ல, அதையுமே ஹீரோவோட அப்பா எப்படி சொல்லியிருந்திருப்பாருன்னா, நான் வந்து அவன் கொலை பண்றான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அதனால நீ போலீஸுகிட்ட போய் சரணடைஞ்சிரு அப்படின்னு சொன்னதுக்கு, அவன் தான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணான். அந்த அட்டெம்ப்ட் தான் ஃபெயில் ஆகி இப்போ நடக்க முடியாத மாதிரி வீல் சேர்ல உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த மேட்டர் எல்லாமே ஹீரோவுக்கு தான் அப்பா வந்து ஒரு குற்றவாளியா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் மனசுல இருக்கிற காரணத்தால இந்த காரணங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டான். பட் அந்த கேசி இதெல்லாம் ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. ஆகையால அவளுக்கு இன்னும் சந்தேகங்கிறது இருக்குது. அதனால இந்த சந்தேகத்தை நம்ம கண்டிப்பா தீர்த்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பிளான் போட்டு நம்ம ஹீரோவை அந்த கேம்புக்கு வந்து அனுப்பி விட்டுருந்துருப்பாங்கல்ல வீட்டில இருந்து. பஸ்ல பாதி தூரம் போனதுக்கு அதுக்கப்புறம் இறங்கி நம்ம கேசியோட வீட்டில தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருப்பானா. ரெண்டு பேரும் சும்மாலாம் இல்ல, ஹீரோவை அனுப்பி விட்டதுக்கு அப்புறமே அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியுமே அங்கிருந்து போயிருந்திருப்பாங்க. ஆகையால் ஹீரோவோட அப்பா வீட்டில தனியா இருக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. போகிற எல்லா இடத்துக்குமே ஃபாலோ பண்ணும்போது ஒரு நாள் அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஹீரோவோட அப்பா ஒரு லேடியை ஃபாலோ பண்றத பார்த்துருப்பாங்களா. அப்பயுமே கேசிக்கு மட்டும்தான் டவுட் வந்திருக்கும். பட் இவர் போற எல்லா இடத்துக்குமே இப்படி சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோ ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது அவர் எதிர்பாராத நேரத்தில் வீட்டுக்குள்ள புகுந்து அவரோட மொபைல்ல ஒரு லைவ் லொகேஷனை ஆன் பண்ணி விடலான்னு இருக்கும்போது கரெக்டாக அவர் உள்ள வந்திருப்பாரு. ஹீரோவுமே பெட்டுக்கடியில் போய் ஒளிஞ்சிருந்திருப்பான். அந்த டைமில் தான் ஹீரோவோட அப்பா அந்த பொண்ணுங்க மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்திருப்பாரா. ஆத்தி எங்கேயாவது சிக்கிக்குமோன்னு அதுக்கப்புறம் தான் ஹீரோ உதவி பண்ணணும்னு சொல்லி இந்த கேசிக்கு மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பானா. அந்த மெசேஜை பார்த்துட்டு தான் கேசி சும்மா ஹீரோவை செக் பண்ணுறதுக்காக உள்ள வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்து அப்புறம் அந்த போலராய்ட் கேமரால ஃபோட்டோலாம் எடுத்துருந்துருப்பா. உள்ள வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி அப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லி ஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு போயிருந்திருப்பால. அப்போ கால் பண்ணதுமே ஹீரோவாக தான் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லைவ் லொகேஷன் ஆன் பண்ணி விட்ட காரணத்தால் இப்போ ரெண்டு பேருமே வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா எங்கேயாவது வெளியில போறாரா, போய் எப்ப கையும் களவுமா பிடிக்கலான்னு. அதே மாதிரி அவரு வெளியும் கிளம்பி இருந்திருக்க இவங்களுமே சைக்கிள் எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்களா. நேரா போனா அவங்க அப்பா வந்து யூஸ்வலி ஏதோ இந்த பிளம்பிங் வேலையெல்லாம் பார்த்து கொடுப்பாரு போல. அந்த மாதிரி ஏதோ ஒரு வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி போய் ட்ரக்கை நிறுத்திட்டு அப்புறம் ட்ரக் எடுத்துட்டு அங்கிருந்து போயிருந்திருப்பாரா. இவங்களுமே நேரா அந்த வீட்டில் யாரா இருக்கிறா அப்படின்னு போய் தேடி பார்த்தா அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு லேடியை அவங்க அப்பா ஃபாலோ பண்ணார்ல, அதே லேடி தான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுக்குலாம் மனசே இருக்காது. அப்போ எங்க அப்பா தான் கிரிமினலா அப்படிங்கிற மாதிரி லைக் செமையா உடஞ்சு போயிருந்திருப்பானா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. அவங்க அப்பா ஏதாவது கொலை கீது பண்றதுக்கு முன்னாடி டைரக்டாவே போய் அவரை ஃபேஸ் பண்ணிடுவான்னு நேரா வீட்டுக்கு தான் முதல்ல ரெண்டு பேரும் போயிருந்திருப்பாங்க. ஆனா அப்படி வீட்டுக்கு போனா வீட்டுல அவங்க அப்பாவை ஆளை காணும். ரேதர் அவங்க அப்பாவோட மொபைலுமே வீட்டுல தான் இருக்கு. என்னது மொபைலை இங்கேயே விட்டுட்டு ஆள் மட்டும் போயிருந்திருக்கானா, ஆத்தி கொலை பண்ண போயிட்டானோன்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி நேரா அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அந்த லேடியோட வீட்டுக்கு. அப்படிதான் ஹீரோ கன்னோட என்ட்ரி ஆயிருந்திருப்பானா. அவருமே முடிஞ்ச அளவுக்கு பேச்சு கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற கன்னை வாங்கலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்றாரு. பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது பின்னாடி வந்த கேசி அவர் அடிக்கலான்னு இருக்க அவரு பிடிச்ச அப்படியே செவுத்துல ஒரே அடிதான். அவள் தான் அங்கேயே மயங்கி போயிடுறான். பட் எகெயின் அந்த இடத்துல ஹீரோ கன்னால என்னதான் பாயிண்ட் பண்ணியிருந்தாலும் இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் இப்போ கன்னை கையில வச்சிருந்திருக்கோம். அதனால தேவையில்லாம அவ ஏதாவது பிரச்சனை பண்ணி கன் ஃபயர் ஆகி ப்ராப்ளம் ஆயிடும். அதனால தான் அவளை இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. இங்க பாரு என்னோட ஹேண்ட் கன் இருக்குதுல்ல, இதுல இருக்கிற புல்லட் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ முதல்ல உன்னோட கன் அதை முதல்ல கொடுத்துரு. இது வந்து சேஃப்டி கிடையாது. இது இந்த பொண்ணை ஏன் இப்படி பண்ணி வச்சிருந்திருக்கேன் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என் பக்கம் நியாயம் இருக்குது, அப்பாவை நம்பு அப்படின்னு சொல்லியிருந்திருக்க. சரின்னு ஹீரோவும் கன்னை கொடுத்துருவானா. ஆனா ஒன்ஸ் கன்னை வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு மேல கோவம்லாம் இல்லடா பையா, ஆனா எனக்கு பிறந்துட்டு நீ இப்படி இருக்கிற பாத்தியான்னு சொல்லி அப்படியே கன்னை எடுத்து ஃபயர் பண்ணுவாரு. ஆனா புல்லட் இல்ல. டே தகப்பா என்னையே கொலை பாக்குறீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருந்திருப்பானா. ஆனா அவரு 6 அடிக்கு அவ்வளோ பெருசா இருக்கிறாரு. வச்சு ஹீரோவை அமைக்கி அவனோட கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்க பின்னாடி வந்த கேசி ஒரு லேம்ப் எடுத்து மண்டையிலே அடிச்சு படுக்க போட்டாடுறான். எப்படியோ ஹீரோவை அவர் ரெஸ்கியூ பண்ணிட்டா. உடனே போலீஸுக்கு கால் பண்ணலான்னு இருக்கும்போது ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்லுவான். இவ்வளவு நாளா ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தாச்சு, அப்படி இருக்க அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுறதா ஹீரோ விரும்பல. கட் பண்ணா சில நாட்களுங்கிறது கழிஞ்சு போகுது. நம்ம ஹீரோவோட அப்பா காணோம் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருந்திருக்காங்க. ஹீரோவோட அப்பா இல்லாத காரணத்தாலையும் போத் எமோஷனலி அப்புறம் ஃபினான்ஷியலி நம்ம ஹீரோவோட ஃபேமிலிங்கிறது சஃபர் ஆக தான் செய்யுது. இப்போதைக்கு ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புங்கிறது நம்ம ஹீரோவோட தலையிலுமே வந்து விழதான் செய்யுது. ஸோ இப்படி எல்லாமே பயங்கர எமோஷனலாக போய்கிட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோ ரூம்ல இருக்கும்போது அவனோட அம்மா மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்களா. என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் வந்துட்டு போயிருந்திருப்பாங்களாமா. அவங்க அப்பாவோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னும் அவரு அப்படின்னு இழுக்கும்போது என்ன அவரை யாராவது கொலை பண்ணிட்டாங்களான்னு ஹீரோ கேட்பானா. இல்ல அது அப்படி கிடையாதுடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க.
கட் பண்ணா அதுக்கப்புறம் பாடி கண்டுபிடிச்ச காரணத்தால் அவர் இறந்து போயிட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ண காரணத்தால் கம்யூனிட்டியாக ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு அங்கே வந்து அவங்களோட துக்கங்களை பகிர்ந்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ நம்ம ஹீரோ அங்கே மைக்கில் பேச ஆரம்பிக்கிறான். யூஸ்வலி இந்த மாதிரி பேசும்போது இறந்தவங்க எவ்வளவு நல்லது பண்ணியிருந்திருக்காங்க, நல்லவங்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. பட் நம்ம ஹீரோ இந்த இடத்துல எங்கள் அப்பா இந்த ஊருக்கு ஒரு நல்ல தலைவராகவும் எங்களோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொவைடராகவும் எனக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் இருந்திருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஒவ்வொரு விதமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நமக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க அப்பாவை தலையில் அடித்து மயக்கமடைய வச்சதுக்கு அப்புறம் அவங்க ஊர்லேயே இருக்கிற ஒரு காட்டுக்கு ரொம்ப தூரம் அப்படியே ரொம்ப உள்ளே கொண்டு போய் அங்கே இவர் ஃபேமிலி எல்லாருமே வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு டென்ட் மாதிரிலாம் செட் பண்ணி நைட்டு ஜாலியாக சில் பண்ணுறதுக்காக வந்த ஒரு மனுஷன் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, அவரோட கையாலேயே அவர் கன்னை வச்சு ஃபயர் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை வச்சிருந்திருப்பாங்க. அதனால தான் ஹீரோவோட அம்மாவுமே அவங்ககிட்ட இப்படி அப்பாவோட பாடி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அழுதுந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்பா நம்மளை விட்டு சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியாம தான் அவங்க அழுதுந்திருப்பாங்க. ஆனால் அது சூசைட் கிடையாது, ஆப்வியஸ்லி அது அப்படிதான் ஊர் உலகத்துக்கு தெரியணுங்கிற மாதிரி ஹீரோவும் நம்ம கேஸையும் பிளான் பண்ணி பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியா எந்த ஒரு எமோஷனும் இல்லாம எங்க எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றதோட அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.